இதுதான் நம்ம டிஎஃப்டி டிஸ்பிளே. ஆமாண்ணா இப்படி தானே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இப்படி எடுத்து வைக்க போகிறோம். இதுக்கு மேலே நம்ம வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃப் மீ, கிங் ஆஃப். இன்னைக்கு என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 விளாகை நான் பார்த்தீங்கன்னா இதை மாற்றணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். பட் மாற்ற முடியலைங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பிளே எடுத்து நம்ம இப்படி வைக்கணுங்க. அதுக்காக நான் போராடுன்னு இந்த பிரியாணி பொட்டலத்துக்குள்ளே இருக்கிற அந்த கிளாம்பெல்லாம் வாங்கியாச்சுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நேராக போய்ட்டு அதை சேஞ்ச் பண்ணுற வேண்டியதான். நான் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டப்பட்டேங்க இது வாங்கணும்னு சொல்லிட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி எப்படியாவது அடிச்சு பிடிச்சி வாங்கியாச்சுங்க. அது எல்லாமே இதுக்குள்ளே தாங்க இருக்குது. ஸோ நேராக போயிட்டு இதை எடுத்து நம்ம இப்படி வைக்க போகிறோம். ஓகேங்க, நான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளாக் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் முன்னாடி வந்தாச்சுங்க. அண்ணா இது 3வது நாள்ண்ணா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 3 நாளாக சுற்றிட்டு இருக்கேன். ஆமாண்ணா, ப்ளீஸ்ண்ணா அந்த கிளாம் சேஞ்ச் பண்ணி தந்துருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஹாய் போலோ. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 3 நாளாக சுற்றிட்டு இருக்கேங்க. இது 3வது நாள் விளாக் தானுங்க. ஒரு 2 நாள் நான் வந்து விளாக் பண்ணிட்டு போயிடுவேங்க. பண்ணி தர மாட்டாங்க, ஏன்னா ட்ரில் பண்ண ஆள் இல்லை. ஸோ அதனால இது 3வது நாள் விளாகுங்க. என்ட்ரி போர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 3 நாளுக்கு முன்னாடி தான் பேசணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு இருக்க விளாகு. அதனால தாங்க இந்த விளாக் வர லேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு மாற்ற தந்துடுவீங்க இல்லைங்களா அண்ணா? ப்ளீஸ் நான் மாற்ற தந்துருங்கண்ணா. கிங் ஆஃப் நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் முன்னாடி வந்தாச்சுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3வது நாள் நான் விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு நாள் எடுத்தேங்க, நேராக வந்து கேட்டேன், ட்ரில் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் வந்து கேட்டேன், ட்ரில் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 3வது நாள். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துடும். ஸோ இன்றைக்கினா இன்றைக்கி இல்லைங்க, நாளைக்கு வீடியோ வந்துடுங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு அப்படியே பறந்துடலாம். இதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி இதை சேஞ்ச் பண்ணாமல் விட போகிறது இல்லைங்க நம்ம. ஸோ 3வது நாள் வந்தாச்சு. என்னங்க இந்தாங்க சாவி. ஓ, இங்கேயே வேலை பார்க்குறீங்களா? ஓகேண்ணா, இதைத்தான் சேஞ்ச் பண்ணணும். இதை எடுத்து இப்படி முன்னாடி வைக்கணும்ண்ணா, அவ்வளோதான். நான் இந்த நெட்டெல்லாம் இதிலே இருக்குங்கண்ணா. பசங்கள்லாம் கமெண்ட் பண்ணாங்க அதிலே இருக்கும் ப்ரோ அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பார்த்துக்கோங்க. வண்டியை உள்ளே கொண்டு போகணுங்களா? இந்தாங்கண்ணா சாவி. ஐயோ, என்னதுண்ணா இது? கொஞ்சம் இருந்தால் வண்டி கீழே விழுந்திருக்கும் போலையே. ஐயோ, வண்டி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு இருக்குங்க. இவ்வளோ நேரம் நான் வரலண்ணா. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே உள்ளே போயிருக்கு. இந்த தாரெல்லாம் ரொம்ப லூஸாக இருக்குங்க. அட்டா பாவீங்களா, டே கீழே விழுந்துட்டு இருக்குங்க பைக்கு. ஸோ ஃபஸ்ட்டே ஒருத்தரும் இப்படி விழுந்து இது உடஞ்சிருச்சுங்கண்ணா. இது மாற்றினேன். எவ்வளோ பெரிய குழி. ஸோ நம்ம நேராக போயிட்டு இதை சேஞ்ச் பண்ணிட வேண்டியதாங்க. எத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ அட்லாஸ்ட் இன்னைக்கு சேஞ்ச் பண்ணிடலாம், அதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இப்படி பார்த்து எனக்கே போர் அடிச்சிருச்சுங்க. இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா செம்ம இருக்கும். பையா பி கேர்ஃபுல். கடந்த ஒரு 2 வாரமாக நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் எனக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு. பையா திஸ் இஸ் மை பட்டுக்குட்டி, ஓகே பி கேர்ஃபுல், வேலை கரும். நான் இதெல்லாம் நான் கொண்டு வரேங்கண்ணா. இது மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணிடுங்க. அடுத்த வாரம் கொண்டு வரேன். இதெல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறோங்க நம்ம. இது சேஞ்சு அதுக்கப்புறம் இது கலர் அடிக்க போகிறோம். ப்ரோடிஸ்க்கு ஒன்று போடணும்ண்ணா. ஓகேண்ணா. இது இந்த ஸ்டாண்ட் போட்ட உடனே ரொம்ப அழகாக இருக்குங்க, அப்படியே நீட்டாக நிற்குது. ஸோ அது நம்ம ஒன்று வாங்கணும் கிங் ஆஃப். அதுக்கு முன்னாடி நம்ம இது எடுத்து மேலே வச்சிடலாங்க. ஸோ வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நைஸ். இது எல்லாமே சேஞ்ச் பண்ணணும்ண்ணா. இது எல்லாமே ஆமாண்ணா. இது எல்லாமே நான் வாங்கிட்டு வந்து தந்துடுறேன், அப்படியே மாற்றி கொடுத்துருங்க. அண்ணா ஹாய் சொல்லிடுங்கண்ணா. அப்போது
ரிங் ஆஃப் எத்தனை நாளாக நம்ம நினச்சிட்டு இருந்தோங்க இது எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலை தாங்க நடந்துட்டுருக்கு. இதை மாற்றணும்டா, இது எத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டேன்னு நம்ம பசங்களுக்கு தெரியும்டா, எங்கெங்கெல்லாம் ஓடணும் நான் இது சேஞ்ச் பண்ணுறதுக்கு. பட் அட்லாஸ்ட் இதை நம்ம மாற்ற போகிறோம். நம்ம சேஞ்ச் பண்ணாமல் விட மாட்டேன்டா இன்னைக்கு. அந்த லுக்குங்க போன வருஷம் நான் இப்படி பார்த்தேண்ணா, அந்த என்னது இந்த ஸ்டண்ட் பைக் மாதிரி இருக்குன்னு. சரி இவ்வளோ அழுக்காக இருக்குங்க பைக்கு, ஆனால் இப்படி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குண்ணா. ஆனால் நாங்கள் ஒரு வருஷமாக வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, நாங்கள் ஒரு வருஷமாக வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். நான் போன வருஷத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ணன் தான் எனக்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணி தருவார். எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது, தண்ணி தொட்டியில் இருக்கிற அரசன் ஒர்க் ஷாப்புக்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிடலாம். அண்ணங்கிட்ட கொடுங்க, கரெக்டாக பண்ணி தருவார். இப்படிதான் இருக்குங்களா? ஆமாண்ணா இப்படி தானே. ஐயோ எத்தனை நாளாக ஆசனை எனக்கு இப்படி பண்ணணும்னு. கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கீங்க. ஹோல்ஸ் மட்டும்தான் இப்போ நம்ம கரெக்டாக போடணும் இல்லைங்களா? வா இப்போவே அல்டிமேட்டாக இருக்குங்க. ஹோல்ஸ் வந்து போட்டிங்கன்னா அது நீட்டாக போட்டு கொடுத்துருவாரு. அந்த இருங்களேன் கொஞ்சம் எடுங்களேன். இதோ இதுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் போடணுங்களா? அவர் சொன்னீங்கன்னா ஒரு சரி நீட்டாக அவங்க போட்டு கொடுத்துருவாரு. சரி ஓகேண்ணா. அவரே சொல்லுவாங்க பார்த்து ஓகேண்ணா. என்னண்ணா எக்ஸாக்டாக அந்த மார்க் தெரியலிங்களா? மார்க் தெரியலீங்களா? ஓகேண்ணா. கரெக்டாக ஹோல்ஸ் போடணும். இல்லைன்னா கீழே 2 ஹோல்ஸ் போட்டு 3 ஹோல்ஸாக போட முடியும். தகுந்த மாதிரி இருக்கணும். இது என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ண முடியாது. ஓகேண்ணா. ஸோ இந்த ஹோல்ஸ் போடுறது மட்டும்தான் ரொம்ப ரிஸ்க்குங்களா? ஸோ அதனால் அது கரெக்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டுருவாங்க. எங்கன்னா மார்க்கர் வச்சு மார்க் பண்ணணுங்களா? ஓகேண்ணா. ஓகேண்ணா கொஞ்சம் தள்ளி ஹோல்ஸ் போடணும். ஓகே இந்த கேப் இருக்குல்ல பார்த்துக்கோங்க. ஓகேண்ணா இந்த கேப் இருக்கணும். இந்த கேப் வேணும். ஓகேண்ணா. அது சொன்னீங்கன்னா 4 ஹோல்ஸ் இருக்குது. 4 ஹோல்ஸ் 4 ஹோல்ஸ் வந்து ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருவாரு. ஓகே போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. சரி இந்த கேப் வேணும். இந்த கேப் ஓகேண்ணா. இல்லாட்டினா அந்த சாக்கெட்டு உள்ளே போகாது. சரி மேலே இறக்கி டைட் பண்ண கூட இறக்கி வச்சிங்கன்னா இங்கே ஹோல்ஸ் போட முடியாது. கரெக்டாக பொசிஷன் வச்சு. ஓகேண்ணா இந்த அளவுக்கு இருக்கணும். ஓகேண்ணா நல்லா பார்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கணும். ஓகேண்ணா. ஸோ கிங் ஆஃப் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெல்லாம் போட்டாச்சுங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக மார்க்கெல்லாம் போட்டாச்சு. நம்ம நேராக போயிட்டு அந்த லேத்தில் போயிட்டு ட்ரில் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோங்க. நம்ம நேராக போயிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரில் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாங்க. ஓகேங்க. நான் பார்த்தீங்கன்னா லேத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஆனால் இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக மார்க்கெல்லாம் கொண்டு வந்துட்டேன். நீங்கள் நீட்டாக ட்ரில் மட்டும் பண்ணி தந்துடுங்க. ஓகேங்களா? அழிஞ்சு போயிடும் பார்த்து பிடிங்கண்ணா. அதெல்லாம் இவங்க மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதை அப்படியே நீங்கள் ஜம்முன்னு ட்ரில் மட்டும் பண்ணி தந்துடுங்க. ஆனால் அது கிரீஸுங்க. அது நாங்கள் சும்மா பட்டும் படாமல் அது நான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிரீஸ் எல்லாம் தொட்டு மார்க் பண்ணி கொண்டு வந்தீங்கண்ணா அந்த டிஸ்பிளே மேலே வச்சு. ஐயோ இது வாங்குறதுக்கு எத்தனை நாளாக கஷ்டப்பட்டு இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு முடியலை. இங்கே பாருங்க இது எப்படி மார்க் பண்ணணும். இதோ இதுக்கு மேலே கிரீஸ் தொட்டு அப்படியே வச்சு எடுத்துக்கோண்ணா. ஆமாம்மா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு ட்ரில் மட்டும் பண்ணி தந்துருக்கு. ஆமாம்மா ஸ்க்ரூ போட்டு தானே மாட்டுவோம். பட் அந்த பக்கம் அந்த உடஞ்சிராமல் நீங்கள் அந்த ட்ரில் மட்டும் பண்ணி உடையுங்களா? கொஞ்சம் லைட். ஓகேண்ணா நீங்கள் ஓகேண்ணா கொஞ்சம் அப்படியே தள்ளி ஒரு சின்ன சர்க்கிளாக போட்டு விட்டிங்கன்னா நான் அதை எப்படியாவது நான் கரெக்ட் பண்ணிக்கிறேண்ணா. ஓகேங்களா? ஓகே. இதை மாற்றுறதுக்கு முடியல. வேறெல்லாம் ஊற்றுது. 2 வாரமாக சுற்றிட்டு இருக்கேண்ணா இது மாற்றணுன்னு. ஆனால் மாற்ற முடியல. என்ன பண்ணுறீங்க? அட்லாஸ்ட் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். பண்ண போகிறோம் முடிச்சிட்டோம். ஸோ இதுலெல்லாம் எத்தனை சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரிலண்ணா. கொஞ்சம் இருங்க.
இதோ இது இந்த பக்கம் உடஞ்சிராம இந்த பக்கமே கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டிங்கன்னா நான் அதை நெட் இல்லை கொஞ்சம் பெருசாக ஹோல் போட்டுருங்க, நான் பார்த்துருவேண்ணா. கீழே இறங்கினாக்கா இது ஃபுல்லாக அந்த இது செட்டப் ஆகாது. மார்க்கு கீழே இறங்கினாக்கா இந்த பேண்ட் செட் ஆகாது. ஆமாம்மா, இது பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்பு போடணும்னா அந்த கிளிப்பு மட்டும்தான் இங்கே பிரச்சனை. அந்த கிளிப்பு தானே இங்கே தேவை, இல்லைன்னா அந்த கிளிப்பு இங்கே உட்காராது. இதோ இந்த இடத்துல உட்காராது. அதுக்காக தானே அது நான் பார்த்துருக்கேன். இதோ இந்த கிளிப் இருக்கு பார்த்தீங்களா, இதில் உட்காராது. அதுக்காக இந்த கிளிப் செட் ஆச்சுன்னா இதுக்கு மேலே ஒரு அது போடணும்ண்ணா. அதேதான் அது போடணும். பல கஷ்டத்துக்கு அப்புறம் இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. சரியா? கரெக்டாக உட்காருதுங்களா? சூப்பர்ண்ணா, நைஸ். இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹோல் போட்டாச்சு. அந்த பக்கம் உடஞ்சிராமல் தந்தீங்கன்னா சூப்பர். ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஹோல்ஸ் போட்டாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜம்முன்னு போய் மாற்றிட வேண்டியதுதான். சேஞ்ச் இருக்கா ப்ரோ அவங்கள்ட்ட? சேஞ்ச் இல்லைங்களா? ஸோ நம்ம இந்த காசு கொடுத்தோங்க. என்னது? ஓகே. ஆனால் எங்கேங்கண்ணா வாங்கணும்? ஜானகி கடையா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா காசு கொடுத்தோங்க, 30 ரூபா ஆச்சாமா ஹோல்ஸ் போடுறதுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்சில் தம்பி ஜூஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஜூஸ் வாங்க போயிட்டுருக்கோங்க. என்னெல்லாம் நடக்குது நம்மளுக்கு. அக்கா ஜூஸ் வேணும்க்கா? ஓகேங்க, எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேராக ஒர்க் ஷாப் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இது பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நேராக போயிட்டு ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அண்ணா ஆமாங்கண்ணா, எல்லாமே ஓகே. இந்தாங்க. ஸோ என்ன வண்டியே சுக்குமுக்காக இருக்கு. நான் வாங்கினதே இதுக்காக தானே, ஏன்னா அவ்வளோ அழகான முகம் இது. ஆமாம், பைக் வாங்கினதே இந்த முகத்துக்காக தானே. அதை மட்டும் கொஞ்சம் டைட் பண்ணிடுங்க. எப்பா எவ்வளோ கஷ்டம்னா இது வாங்குறது பண்ணுறது எல்லாமே கஷ்டம் பையா, வெரி கஷ்டம். அண்ணா இது நவுத்தியாச்சுங்களா? சென்டர் பாயிண்டில் கொஞ்சம் வச்சுருங்க. ஓகேண்ணா. அப்படியே கொஞ்சம் சென்டர் பாயிண்டில் வச்சு இதை டைட் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தள்ளி இருக்குண்ணா, இது கீழே விழுந்து இது உடஞ்சிருச்சு. எல்லாம் கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஃபிட் பண்ணும்போது ஒரே ஒரு வேலை தான். ஃபைனலாக எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஃபிட் பண்ணுறது மட்டும்தான் ஒரே ஒரு வேலைங்க. அதுவும் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியது தான். ஒயரெல்லாம் மறைக்கிறது அந்த டப்பா, அது அப்படியே நம்ம முன்னாடி போட்டோம்னா இதெல்லாம் கவர் ஆயிரும். இது நம்பர் பிளேட்டு இது பட் தெரியலிங்களே. பட் இதுவும் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதானுங்களா? வச்சிட்டு இருக்கீங்கன்னு நினச்சேன். ஓகே, அவ்வளோதானுங்களா? அண்ணன் அப்டேட் ஆகிட்டு இருக்குண்ணே. இதுக்கு எத்தனை நாளாக நானும் போராடுறது. ஃபைனலாக நம்ம பண்ணியாச்சுங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம வியூ பார்த்தீங்கன்னா 390 மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஹேண்ட்பேர் மட்டும் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது மட்டும் கொஞ்சம் பண்ணிடுங்க. அடா அண்ணா செம்மையாக இருக்குண்ணே. வாவ், இதுக்கு மேலே நம்ம வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். வண்டி ஒரு மாதிரி லுக்காக இருக்குது இல்லைங்களா? டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. சாரி, சேஞ்சுன்னே சொல்லிகிட்டு இருக்கேன். சேஞ்ச் இல்லைங்க, பிளேஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. பிளேஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ தானே எனக்கு ஃபுல்லாக இருக்குது. அப்டேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் கிட்ட சேஞ்ச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதுக்கு பெயிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி ஏதாவது சொல்லுங்கள், நான் பண்ணிடுறேன். ஸோ நிறைய நாளாக நம்ம ஆசைப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க. பைக்கை பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. அடடா, அழகாயிட்டே இருக்குங்கன்னு. அட்லாஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு.
அதுக்கப்புறம் ஜாலியாக இதுக்கு மேலே ரைட் பண்ண ஆரம்பிச்சு. இதுக்கு மேலே நம்ம vlog வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வியூ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க இப்படி எடுத்து வச்சோன்னா. இதுதான் நம்ம டிஎஃப்டி டிஸ்பிளே. அண்ணா இது 25,000ங்கண்ணா. இல்லை இது இப்படி இருந்துச்சுங்கண்ணா, இதோ இப்படி இருந்துச்சுங்களா, இது இப்படி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருந்ததுங்கண்ணா, இதில் தான் ஃபஸ்ட்டு இருந்தது. இப்போ நம்ம தனியாக இது சேஞ்ச் பண்ண இது வாங்கியிருக்கோம். ஐயோ பாப்பா, நம்ம இத்தனை பண்ணதுலே இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லைண்ணா? என்னங்கண்ணா, இந்த ஹேண்ட்பேக் கூட அப்படியே டேரக்ட் ஃபிட்ண்ணா, அதனால பெருசாக தெரியல. இதுக்கு இந்த ஹோல்ஸ் போடணும், அதுக்கப்புறம் தேடி வாங்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேண்ணா, ரொம்ப மோசம்ண்ணா. இந்த இண்டிகேட்டர் மட்டும் இதெல்லாம் நம்ம கழட்டி கீழே போட்டுருவோமாண்ணா? ஓகேண்ணா, ஓகே ஓகே. நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கட்டுங்களா? சும்மா ஸ்டார்ட்னா ஸ்டார்ட் இல்லைன்னா ஆன் பண்ணி பார்க்கட்டுங்களா? ஸோ இது வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த ஹேண்ட்பேர் நம்ம சேஞ்ச் பண்ணும்போதும் இந்த ப்ராப்ளம் வந்துருச்சுண்ணா. ஆமாம், இந்த ஹேண்ட்பேர் நான் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி சிம்பிள் காட்டிகிட்டு இருந்ததுங்க. இப்போ நம்ம டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணும்போதும் இந்த சிம்பிள் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அங்கே சரி பண்ணி தந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் மட்டும் நம்ம இங்கே போட்டோம்னா அதுக்கப்புறம் அப்படியே ஜம்முன்னு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அதுவும் அவனையும் போடணுங்க. ஃபைனலாக நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சாச்சுங்க. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே ப்ராப்பராக பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு பில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா vlog கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கிங் ஆஃப் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சுங்க. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, டிஸ்பிளே பிளேஸ் சேஞ்ச் நம்ம பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன இஷ்யூ வந்திருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் vlogல பேசுகிறேன். ஸோ இதோட காஸ்ட்டு, இது எவ்வளோ ஆச்சு, அது எல்லாமே நான் நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேங்க. ஸோ இந்த சேஞ்ச் பண்ணுறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க, அது மட்டும் நம்ம சேனலுக்கு அப்போ வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ஆள் போட்டுக்கோங்க. ஓகேங்க, ஃபெயிலர் பார்த்து சேஃப் பாருங்கள், எங்கே போனாலுமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல நான் வந்து மீட் பண்ணுறேங்க. ஓகே, பாய்ங்க.